சக்தி வரணும், இல்ல குருவாயிரணும், இல்ல என்னுடைய நோய் சீரணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும், எனக்கு தேவையானது கிடைக்கணும். இப்படி பல்வேறுபட்ட வடிவத்துல ஒருத்தன் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தியானத்தை மேற்கொள்றான். அப்ப முதல் நாள் தியானம் பண்றான், அடுத்த நாள் தியானம் பண்றான், ஒரு நாள் நல்ல தியானம் வருது, ஒரு நாள் நல்லா வரமாட்டது. அப்ப பல்வேறுபட்ட இடத்துல உபதேசத்தை வாங்கி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஒரு இடத்துல என்னன்னா சில பேர் வெக்ஸ் ஆகுறான். தியானம் எல்லாம் நல்லதா இருக்கு, வாழ்க்கை மாற மாட்டேது, வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் ஒரு இல்லை, இது என்னதான் அப்படியே இருக்கிறது, குரு கிட்ட கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு, இல்ல சமயத்துல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, அப்ப சமயத்துல தியானமே வர மாட்டேது ஒழுங்கா, இப்ப இதையும் என்ன பண்றது அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப அடுத்தடுத்த செக்ஷனுக்குள்ள அவர் என்ன பண்றாரு குருநாதர், அவன் குரு சிஷியனுக்கு உபதேசத்தை எப்பயும் போல ஒரு புதுசா வந்த மாணவன் மாதிரியே அவனை திருப்பி பார்த்து அவனுக்கு அதே உபதேசம் பண்றாரு, அதே தீட்சையை கொடுக்குறாரு. அப்ப அப்படியே அவனை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப அடிப்படையா என்னன்னா, ஒரு மனிதனுக்குள்ள பல்வேறுபட்ட குப்பைகள் கிடக்கு. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வீட்டுல இருக்கிற பெண்ணோ ஆணோ, ஒரு பணக்கார வீட்டுல ஆணோ பெண்ணோ, அந்த உடல் ஒரு மாதிரி தன்மையில தான் இருக்கும் எந்த குழந்தைங்களுக்கு ஆனாலும். அப்ப அந்த குழந்தைக்குள்ள இருக்கின்ற தியானம் கிடைக்குதுன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முதல்ல தமக்குள்ள இருக்கின்ற பதிவேற்றத்தை வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். அப்புறம் நமக்குள்ள இருக்கின்ற அந்த சாபம் கருமா இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா இதை வெளியில எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வருடக்கணக்கா ஒருத்தன் உபதேசத்தை வாங்கி தியானத்தை முதல் முறையா இதுக்கு தான் தியானம் பண்றான். ஆனா இதுக்கு தான் தியானம் பண்றோங்கிறத எந்த மாணவனுக்கும் தெரியாது. அவன் பண்றது எல்லாம் சித்தராயிரணும், குருவாயிரணும், சக்தி வந்துடணும், குண்டலினி சக்தி வந்துடணும், கண்ணு தெரிஞ்சிடணும், பிள்ளைக்கு படிப்பு கிடைச்சிடணும், கல்யாணம் பண்ணிடணும், இதுதான் பண்றானே கொஞ்சம் தன்னுடைய உடலை சரிப்படுத்தி உடலை சரியா எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பை முதல்ல உருவாக்கணும். உடல்னா வெறும் உடல் கிடையாது, இந்த மூளையிலேருந்து கால் கட்டவரல் வரைக்கும் ஒரு பதிவேற்றம் இருக்கு. இந்த பதிவேற்றத்தை வெளியில எடுக்கணும். ஒரு சராசரியா நீங்க ஊர்ல எல்லாம் போகும்போது நிறைய இடத்துல பார்ப்பீங்க, ஒரு மனிதனாக இருக்கிறவனா எதுக்குப்பா கும்பிடுறீங்க, மனிதனுக்கு எதுக்கு கடவுள் பட்டம், எதுக்கு மனிதனுக்கு குரு பட்டம், எதுக்கு மனிதனுக்கு போய் யோகி அந்த மாதிரி ரிஷி மகான் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, தயவு செய்து உங்களுக்கும் சரி அந்த மாதிரி குதர்க்கமா கேட்கிற அறிவு சார்ந்த பெரிய ஜீவன்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அங்க மனிதனாக நாமும் இருந்தோம். அப்ப மனிதனா என்னன்னா எல்லா செயலுக்குள்ளேயும் எதை வேணாலும் பெறதுக்காக செய்யறது. தாயை போய் தாய் நம்மளை என்ன கண்டுபிடிக்க போறான்னுட்டு தாய் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா, டே நேற்று எங்கடா போன அப்படின்னு. அம்மாவுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு நான் ஒரு பொய்ய சொல்லிடுறேன், நேற்று இங்க போயிட்டு வந்துட்டோமா, அவ விட்டுறா. அடுத்த தந்தை கேட்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பொய்ய சொல்லிடுறான், தந்தை என்ன சொல்லிடுறாரு, சரி ரைட்டு அப்படின்னு விட்டுறாரு. இப்ப ஒரு சின்ன சின்ன இடத்துல பெற்ற தாய் தந்தை கிட்ட கூட ஒரு உண்மையை சொல்ல மாட்டான் ஒரு பையன். அப்ப அங்க ஆரம்பிச்சவன் எல்லா இடத்துக்குள்ளேயும் தனக்கு ஏத்த மாதிரி சாதகமாக சில வார்த்தைகளை போட்டுக்கிட்டே போறான், தனக்கு ஏத்த மாதிரியே சில வாழ்க்கைகளை வாழ தொடங்குறான். அவன் ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும், நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் ஒரு தவறு செய்யற, தவறுனா ஒரு வழிமுறை வச்சிருக்கிறான், கொலை பண்றது, கொள்ளடிக்கிறது, யாராவது கெடுக்கிறது தான் தவறுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பாக்கி செய்யற வாழ்க்கையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தவறே அவன் லிஸ்ட்ல கிடையாது, அதெல்லாம் அவன் லிஸ்ட்லயே கிடையாது. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல மனிதத்தன்மைக்குள்ளேயே நம்ம வாழ்றோம். அப்ப அந்த மனிதத்தன்மைக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தோம். அப்ப ஒரு நாள் தியானம் கிடைச்சிச்சு. அப்ப அந்த தியானத்துல நமக்கு என்ன கத்துக் கொடுத்துச்சுன்னா, நான் பல நாள் சொல்லியிருக்கேன், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க வாத்தியாரு, என் நண்பர்கள், என் தாய் சம்பந்தமாக இரத்த உறவாக இருக்கிற 300 பேரு, என் தகப்பன் சம்பந்தமாக இரத்த உறவாக இருக்கிற 282 பேரு, இவர்கள் யாராலையும் என்னை மாற்ற முடியல. நான் படித்த புத்தகங்கள் ஏராளம், நான் பார்த்த திரைப்படங்கள், பல மொழிகள் திரைப்படங்கள் ஏராளம், இதாலையும் என்னை மாற்ற முடியல. அப்ப இந்த தியானம் என்ன பண்ணுச்சுன்னா, அடிப்படையாக ஒரு மனிதனாக இருக்கிறவனை அந்த மனித செயல்ல இருந்து, அந்த பதிவேற்றத்திலிருந்து என்னை வெளியேற்றத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்ப பல நாள் தியானத்துல நான் ஒவ்வொரு நாளும் தியானத்துல என்ன கத்துக்கிட்டேன்னா, தியானம்னா ஒரு சக்தி கிடைக்குது, தியானம்னா கடவுள் காட்சி கிடைக்குது, தியானம்னா நம்மளை ஒரு கோயிலுக்கு போக வைக்குது, தியானம்னா நம்மளை ஒரு ஜீவ சமாதிக்கு போக வைக்குது, தியானம்னா நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துதுன்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல. உடல்ல அந்த மனிதத்தன்மையாக இருக்கக்கூடிய பதிவேற்றங்கள், நாம சிறு வயதிலிருந்து வளரும் போது புத்தகத்தை படிச்சது, பேப்பர்ல பார்த்தது, பக்கத்துல கேள்விப்பட்டது, ஒரு ஆண் பெண்ணோட தத்துவம், இது எல்லாத்தையும் கதையா சொன்னா கூட அது ஒரு பதிவேற்றமா ஏறி போயிடும், ஒரு பதிஞ்சிரும் உள்ள.
அப்ப எல்லாமே பதியப்பட்டிருக்கு. அப்ப ஒரு மனிதன் அல்ல, ஆயிரக்கணக்கான மனிதன் உள்ளே அடங்கி கிடக்கிறான். ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்ணை தான் கல்யாணத்துக்கு கூட்டி வருவீங்க. அவ ஒரு பெண் அல்ல, அவளுக்குள்ள ஆயிரக்கணக்கான பதிவேற்றம் உள்ள இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான பதிவேற்றமும் எந்த சூழல்ல வேணாலும் கண்ணாப்புண்ணான்னு வேலை செய்யும். அது ஒரு வேலை, ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கும். அப்போ ஒருநிலைப்படுறதுக்கோ, ஒரு தன்மைக்குள்ள வர்றதுக்கோ, ஒரு செயல் வடிவத்துல வர்றதுக்கோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தெரியாது. அதை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்க நிறைய படிச்சவங்களையே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒருநிலைப்படுத்திட்டு வர்றதுக்கு ரொம்ப கடினமா கஷ்டப்படுவாங்க. அதை காட்டிக்க மாட்டாங்க. அதை பல்வேறுபட்ட ரிலாக்ஸேஷனா அவங்க வகுத்துக்குவாங்க. இங்க டூர் போறது, வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது, சில படிக்கிறது, சில கவுன்சிலிங் போறது, சில நபர்கள்ட்ட போய் பேசுறது, சில புத்தகத்தை தேடுறதுன்னு அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா பதிவேற்றத்தை வெளியில எடுக்காம ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சேஞ்ச் ஓவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வடிவமா இருக்கும். அப்ப இந்த சேஞ்ச் ஓவர் எல்லாமே எனக்குள்ள என்ன நிகழ்ந்ததுன்னா இந்த தியானத்துக்குள்ள இருந்து அந்த மனித செயலா இருக்கிற பதிவேற்றங்கள் எல்லாம் வெளியே இருந்துச்சு. அப்ப வெளியேறும் போது என்ன பண்ணுனா என்னுடைய கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டத்துல இருந்து கொஞ்சம் நான் விடுபட தொடங்கினேன். என்னுடைய பழக்க வழக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து விடுபட தொடங்குறேன். என்னோட பிஹேவியர்னு சொல்லுவாங்கல்ல, எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம், அதுல இருந்து விடுபடுறேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதன் என்ற செயலில் இருந்து ஒரு மனித உடலாக இருக்கக்கூடிய ஒருத்தன் விடுபடுறான். அந்த தியானத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆண்டுகள் ஆகுது. அப்ப எனக்குள்ள என்ன இருக்குன்னா அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அனுபவம் பெறதுக்கு முன்னாடி முருகனுடைய காட்சி வருகிறது, சிவனுடைய காட்சி வருகிறது, சித்தர்களுடைய காட்சி வருகிறது, நமக்கு இதெல்லாம் தெரியுது, நம்ம கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் திறமசாலியா இருக்கிறோம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த பதிவேற்றத்துல மனித பதிவேற்றங்கள் வெளியில வரும்போது ஒரு மரத்தை பத்தியோ, ஒரு காடுகளை பத்தியோ, ஒரு மலையை பத்தியோ, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சில ரகசியத்தை பத்தி கொஞ்சம் பதிவேற்றம் உள்ள போகுது. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மனித பதிவேற்றத்திலிருந்து நான் வெளியேற இந்த பிரபஞ்சத்தோட தன்மை உள்ளுக்குள்ள இருக்கும்போது இந்த உடல் கொஞ்சம் பியூரா மாறுது. அப்ப இந்த உடலுக்குள்ள என்னன்னா இந்த பாசம், பற்று, இந்த மாதிரி செயல், இந்த பணம், இந்த மாதிரி கொள்கை, சத்தியம், கோட்பாடுன்னு வெறும் வார்த்தையா, சக்கரை பொங்கல் வார்த்தையா சொல்லிக்கிட்டு போய் ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்வோம்ல, அந்த சக்கரை பொங்கல்ல இருந்தெல்லாம் விடுபடுறோம். ஒரு ஃபார்முலாவுக்கு தலைவன்ல இருந்து கீழே இருக்கிற தொண்டன் வரைக்கும் ஒரு ஃபார்முலாவில் தாங்க ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கோம். ஒரு சிஸ்டங்கிறது ஒரு ஃபார்முலா கையில இருக்கு. எதை வேணாலும் செஞ்சுட்டு நீங்க உள்ள போயிட்டு வெளியில வந்துடலாம். அங்க காரணம் என்னன்னா ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கவங்க அந்த சிஸ்டத்தை இருந்து வெளியில வர்றதுக்கும் ஒரு செயலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா இந்த மனித செயல்ல இருந்து முழுவதும் விடுபட்டா மட்டும்தான் அங்க என்ன ஆகும், அங்க மனித தன்மையிலிருந்து ஒருத்தன் யோசிக்கிறதுல இருந்து விடுபட்டு வெளியில வந்துடுறான். அப்ப அவன் ரெகுலர் ஃபார்முலாவே இல்லாம ஆயிடுறான். உங்களுக்கு ஏன் காசு ஆசை வர மாட்டுது, உங்களுக்கு ஏன் இந்த ஜாங்கிரி ஆசை வர மாட்டுது, உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வர மாட்டுது அப்படின்னா அது அவனுக்கு வரலன்னு இல்லை, அங்க ஒண்ணு இருந்துச்சு. அதை மெல்லமாக அவன் தியான வடிவமாக அதை அகற்றிட்டான். அதை அகற்றதுக்கு பல ஆண்டுகளாக போராடி இருக்கிறான். அப்ப பல ஆண்டுகளாக பல யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா வெறும் சிவனையும் பார்வதியும் இயேசுவையும் அல்லாவையும் நோக்கி போகல, மனித வடிவத்துக்குள்ள இருக்கிற ஏண்டா மனிதனை கும்பிடுறீங்கன்னு கேக்குறீங்கல்ல, அந்த மனித வடிவத்தை ஒருத்தன் தியானத்திலிருந்து எடுக்கிறான். ஒருத்தன் மொத்தமாக மனிதனாக இருக்கிறவனை தூக்கி வெளியில போடுறான். அப்ப அங்க மனிதன் வெளியேறப்பட்டதுக்கு அப்புறம் அவன் அந்த பிரபஞ்சத்தோட இருக்கிற அந்த செயல் வடிவத்துல அந்த தியானத்துக்குள்ள அந்த சக்தியை வைத்து என்ன பண்ணிருக்கிறான், அந்த தியானத்தை வச்சு என்ன பண்ணிருக்கிறான், மனித பதிவேற்றத்தை வெளியில எடுத்துட்டு அந்த சக்தியை ஹோல்ட் பண்றான், வாகித்து வைக்கிறான். எப்பயும் உள்ளே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு ரூட்டு எந்தெந்த இடத்துக்குள்ள எல்லாம் உடல்ல சேமிச்சு வைக்க முடியும், சேமிக்க வைக்கிற கிடங்கு எதெல்லாம் உருவாக்க முடியும், இடுப்பு பகுதியை எப்படி பயன்படுத்தணும், இதய பகுதியை எப்படி பயன்படுத்தணும், இந்த நெற்றி போட்ட பின்னாடி இருக்கிற பிடரியை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த செயல் வடிவத்தை எல்லாத்தையும் ஒருத்தர் சேமிச்சு வச்சுக்கிறான். அப்ப ஒரு வடிவமாக இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா மொத்தமாக மனித செயல்ல இருந்து விடுபட்டு வந்து அவன் ஒரு இறை தோற்றத்துக்கு, இறை செயலுக்கு எழுத்தோ பேச்சோ தொடங்குறான். அப்ப அவனுக்குள்ள இருந்து எல்லா செயல்ல இருந்து விடுபட்டு வந்தவன் என்ன நினைக்கிறான்னா, இங்க இருக்கிற அத்தனை பேத்தையும் பார்க்கும்போது இவர்கள் சட்டைய பார்க்கல,
பணத்தை பார்க்கல, ஜாதிய பார்க்கல, மொழிய பார்க்கல. அவன் என்ன பார்த்தான்னா பதிவேற்றமாகவே இருக்கிறார்கள், மனித பதிவேற்றமா இருக்கிறாங்க. இப்ப மனித பதிவேற்றம் வெளியேற்றினா மட்டும்தான் இவங்க இறைத்தன்மையை அடைய முடியும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் போய் தியானம் பண்ணிட்டு நான் கடவுளை பார்த்துட்டேன், எனக்கு சிவன் பறந்து வந்துட்டாரு, பெருமாள் காட்சி கொடுத்துட்டாரு, அம்பாள் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட மொத்த வடிவம் என்னன்னா, பதிவேற்றம் எப்ப வெளியேறுதோ நீ சிவனையும் பார்வதியையும் பார்க்க வேண்டாம், நீயே அங்க மாறி போவாய். அந்த பதிவேற்றம் வெளியேறாத வரைக்கும் அந்த பதிவேற்றத்தை வெளியே ஏற்ற முடியாம நிறைய நீங்க சொல்லப்பட்ட சித்தர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, நிறைய குருமார்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த காலகட்டம், அந்த டூரேஷன்ல அவர்கள் அந்த பதிவேற்றத்தை வெளியேற்றுற அந்த ப்ராசஸுக்குள்ள அவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல கடக்க முடியல. அப்ப பாதி இறை தோற்றத்திலையும் பாதி மனித தோற்றத்திலையும் பாதி பேர் நின்று போயிருக்கிறாங்க. அப்ப எந்த இடத்திலிருந்து அவர்கள் விடுபட்டப்பட்டார்களோ மீண்டும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பிறப்படுத்து மீண்டும் அந்த பணியை அவங்க தொடங்குறாங்க. இப்ப இதுதான் வடிவம். ஒரு மனிதனை யாரும் கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, ஒரு மனிதனை வணங்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா மனிதனா இருக்கிறானா, அவன் என்ன மாதிரி செயல்ல இருக்கிறான்னா, அதான் அவங்கள்ட்ட ஆரம்பத்துல சொன்னேன், லட்சக்கணக்கான 8 கோடி பேர்த்த கடந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு மேல வடலூர்ல இருக்கிற வள்ளலாரையும் இங்க இருக்கிற மாணிக்க வாசகரையும் தெரியும். ஆனா அவர் மனித தோற்றத்துல பிறந்திருக்கிறாரா, மனித தோற்றத்தை பிறந்து அந்த செயல் எல்லாத்தையும் விடுவிச்சுட்டு அவர் இறைவனா மாறி இருக்கிறாரா, அவர் என்ன மாதிரி தோற்றத்துக்கு மாறினாருங்கிறத நாம மாறினாதானே அதை கண்டுபிடிக்க முடியும், அதை உணர முடியும். அப்பதானே அங்கிருந்து அந்த ஸ்கேலுக்குள்ள இருந்து பண்ண முடியும். அப்ப அதை தேடும் போது, அதை ஆய்வு பண்ண ஒருத்தன் தொடங்கும் போது, அப்ப அந்த மாணிக்க வாசகரோ அங்க வடலூர்ல இருக்கிறவரோ என்ன செய்யறாருன்னா, எந்த பதிவேற்றத்தை வெளியேற்றுனா எந்த இடத்துல இருந்து சரி செய்யப்பட்டா என்ன அறியறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியுங்கிறத அவங்க சூட்சமத்துல காட்டி கொடுக்குறாங்க. நீ என்ன சந்திக்கணுங்கிறது பிரியப்படுற, அது நியாயமானது, அது மிக மிக நுட்பமான கோரிக்கை. ஆனா அந்த கோரிக்கைய இப்படி கையை நீட்டி நிறைவேற்ற முடியாது. அதுக்கு அடிப்படையா நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய செயல்பாடுகள் இருக்கு. அப்ப நீ பேசிக்கா வந்தனா இதோட நுட்பத்தையும் தெரிஞ்சுக்குவ, உன்னுடைய வாழ்க்கையோடைய பிரகாசமான மாற்றத்தை நீ தெரிஞ்சுக்குவன் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தியானத்தோட வடிவத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப தியானம் என்பது என்னன்னா, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு கரப்டா இருக்கக்கூடிய வைரஸை கிளீன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுது. ஒரு கரப்ட், ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ கரப்ட்ல தான் இருக்கிறோம். ஒரு செயலை ஃப்ரெஷ்ஷா சிந்திக்கிறது, படிக்கிறது, இதெல்லாம் தாண்டி நமக்குள்ள முழுசா அறிய முடியாது. இது நிதர்சனமான உண்மை, இது உண்மையான தத்துவம். அப்ப அதை அறியறதுக்கான ஒரு டூல் என்னடா இருக்குன்னா இந்த தியான வடிவத்தை தான் பயன்படுத்தினாங்க. அப்ப ஒரு குரு ஒரு யோகிய டெப்தா ஒருத்தன் தேடும் போது அந்த யோகி என்ன பண்றாருன்னா அவனை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குறாரு. இப்ப நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ சிவன் பார்வதி அடைவேன்னு நான் யாருக்கும் சொன்னதே கிடையாது, நீ யோகி ஆவன்னு யாருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே கிடையாது, தனிப்பட்ட முறையில யாரையும் நான் என்கரேஜ் பண்ணதில்லை. நீ பூரா என்ன ஸ்டடி பண்ணு, நான் என்ன சொல்ல வர்றேன், நான் என்ன செய்ய வரேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நான் எங்க பிறந்தேன் எங்க வளர்ந்தேன் அப்படின்னா என்னுடைய சுயசரிதம் எதற்கு சொல்லப்படுதுன்னா என்னை தூக்கணும் கொண்டாடணும் கிடையாது. ஒரு மனிதன் கேடு கெட்டவனாக இருந்த நான் மனிதன் அந்த மாதிரி ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தவனுக்கு இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி நடக்கும், எப்படிங்க ஒரு மனிதனுக்குள்ள இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் எப்படி மாறும்? அப்ப அந்த சேஞ்ச் ஓவர் நிகழ்ந்ததுக்கு என்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, அந்த சேஞ்ச் ஓவர்ல நீங்க என்னென்ன மாதிரிலாம் பெட்டர்மெண்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத பெட்டர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெட்டர்மெண்ட்டை சொல்றேன். அந்த பெட்டர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் எனக்கு கிடைச்சிச்சோ அந்த டூல்லாம் தியானமா மந்திரமா ஒரு மாணவன்கிட்ட கொடுக்குறேன். ஆனா அந்த மாணவன் என்ன பண்றான்னா அந்த டூலை எடுத்துட்டு போய் என்னுடைய ஸ்டூடெண்டே சொல்றேன், வெளியில இருக்கிறவனை சொல்ல வேண்டாம், ஏன் ஸ்டூடெண்ட்டு அந்த பதிவேற்றத்தை வெளியில எடுக்கிறதுக்கு வேலையை பார்ப்பான்னா சித்தராயிரணும், யோகி ஆயிரணும், சக்தி வரல, நான் நேற்று தியானம் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு தியானம் படுத்து தூங்கிருச்சு, நாளைக்கு மறுநாள் தியானம் வருமானு தெரியல அப்படின்னு அந்த ட்ரெயின்ல ஏறுறான், பஸ்ல ஏறுறான், ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துக்கிறான், கோயில் வாசல்ல படுத்துக்கிறான். ஏன்டா இப்படி சுத்துறாங்க, என்னதான்டா இவங்க பிரச்சனை அப்படின்னு நானே பல நாள் இவங்க எப்பதான் இவங்களை ஒரு நாள் பிடிச்சி உட்கார வச்சு இவங்களெல்லாம் கயிற்றுல கட்டி இவங்களெல்லாம் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு பல நாள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரியான சந்தர்ப்பத்தில் இப்போ இன்னைக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல அடிப்படையா தியானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலை வைக்கணும்.
இல்லைன்னா தயவு செய்து என்ன மாதிரி ஆள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு 90 அள்ளி பூசிக்கிட்டு 2 உத்தராட்சியை போட்டுக்கிட்டு சிவபெருமானையோ பார்வதியோ கும்பிட்டுக்கிட்டு கோயிலில் போய் வணங்கிக்கிட்டு பேசாம வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 பக்கம் டபுள் செயல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து எல்லாத்தையும், வீடு பெரிய வீடு, எதுக்கு 2 வாசல் மட்டும் வைக்கிறாங்க? எல்லா பக்கம் வாசலே வச்சு விட்டு போயிடலாமே. சில சில வரமுறைகள், சில செயல்பாடுகள்னு இருக்கு. அந்த மாதிரி அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அப்போ ஒரு மனிதனுடைய உடல் தன்மை மாறுறதோ பதிவேற்றம் வெளியேறதோ அவ்வளோ சாமானியமான காரியம் கிடையாது. அப்ப மனிதனாக இருக்கிறவனை முதல்ல ஒழித்து கட்டணும்ல, அதுதானே பெரிய வேலை. அந்த வேலை மாறினாதாங்க ஒருத்தன் மாற முடியும். சும்மா நீங்க உலகத்துல எவனை வேணாலும் கும்பிடலாங்க, மாற்றம் அடையாதவனை கும்பிட்டீங்கன்னா அவன்லாம் பெருசாலாம் காலத்துல ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வேணா அவன் பெரிய கடவுள் மாதிரி குரு மாதிரி இருக்கலாங்க. நானே இருந்தாலும் சரி, ஒன்னும் விஷயம் இல்லைன்னு எங்கேயாவது போய் விழுந்து செத்து போயிடுவாங்க. ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் இருக்காது. சும்மா ஒருத்தனை போய் பிடிச்சிக்கிட்டு பில்டப் பண்ணிட்டு கும்பிட்றதுலாம் ஒன்றும் ஒரு வெங்காயமும் இருக்காது, அதில் ஒன்றும் கிடையாது. மனிதன் அது மாறப்பட்டா மட்டும்தான் அங்க ஏதாவது ஒரு செயல் இருக்கும். நீங்க மாறப்படலைன்னா, நீங்க லாகிரின்னு ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து மகாவதர் பாபா பறந்து வந்து பண்ண வேண்டியதானே? எதுக்கு அவனுக்கு 3 நாள் உட்கார வச்சு சமாதியில உட்கார வச்சு அவனை போய் ஒரு எண்ணெயை குடிச்சிட்டு போய் ஆத்துல படுத்துக்கிறான்னா என்ன? இதெல்லாம் யாருக்கு புரியும்? இதெல்லாம் யாரு தெளிவா பாக்குறா? நான் படிச்சேன் அவன் படிச்சான்னா யார் வேணாலும் படிக்கலாம். அதோடைய நோக்கம், அதோடைய செயல் என்ன? ஏன் மகாவதர் பாபாவுக்கோ லாகிரிக்கோ யுத்தேஸ்வரருக்கோ யோகானந்தருக்கோ வேலை வெட்டி இல்லையா? அவன் எதை நோக்கி எழுதுறான்னா, அந்த லாகிரிங்கிறவன் முதல் விதையா அவன்கிட்ட கிரியாவை கொடுக்கும்போது கூட அந்த லாகிரி என்ன, மனித பதிவேற்றம் வெளியேறினாதான் அந்த சக்தி உள்ள இருக்கும். அப்ப அந்த சக்திய எதுக்கு கொடுக்குறாங்க? இறைவனை பரப்பு, மகாவதர் பாபாவுக்கு ஊருக்கு ஊரா செலவை ராகிரி அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. மனித பதிவேற்றம் வெளியேறாத வரைக்கும் மனிதர்களுக்கு ஒரு செயல் வடிவத்துல ஆசையிலே நின்றுவாங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 இடத்துல மக்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, புள்ளிங்க ஆய்வு அறிக்கையில சாப்பாட்டுல நம்பர் 1ல இருக்கிறாங்களாம். புள்ளி விவரமா 3 வேளை எதை சாப்பிடணும். அதுல இன்னொரு அறிக்கையில் என்ன சொல்றேன்னா, அவன் சாப்பிட்றதுல நம்பர் 1ல இருக்கிறதோட சாப்பாடு சம்பந்தமா தேடுறதுலையும் பார்க்கறதுலயும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்களாம். இந்த அதிக ஸ்டேட்ல நம்பர் 1ல எதுல இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களாம். சாப்பாடை தேடுறதுல 1, சாப்பாடு சமைக்கிறாங்க, சாப்பாடு சம்பந்தமா பேசுறது, சாப்பாடு சம்பந்தமா ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல, இதுல புள்ளி விவரத்துல நம்பர் 1 யார் இருக்காங்கன்னா நம்ம தான் இருக்கிறோம். இப்ப இந்த பதிவேற்றத்தை எப்படி எடுப்பீங்க? நம்ம தாத்தா என்ன சொன்னாரு, எங்க அப்பா என்ன சொன்னாரு, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டே மனிதனா பிறந்தவன் இந்த வயிற்றுக்காக 3 வேளை சோத்துக்காக தான்டா போடுறான்னா. ஆனா யோகி என்ன சொல்றான், சோறு திங்கிறதே பாவண்டான்னு போயிட்டான். நீ சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு தூங்கிக்கிட்டே இருந்தனா அது இல்லடா லைஃப். அதை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதையும் யோசி. ஒரு டயத்துல உன்னை பட்டினியா கிடந்து நான் யோசிக்க சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்து ஒண்ணுலயா விடுபட்டு வா, நீயா விடுபட்டு வா. நான் சொல்லி சோத்தை நிப்பாட்டாத, ட்ரெஸ் நிப்பாட்டாத, என்கிட்ட இருக்கிற யாரையுமே நீ இதை நிப்பாட்டாத அதை நிப்பாட்ட எதுவும் சொல்லல. நீ ஒழுங்கா இருந்தனா அது நிப்பாட்டும். இப்ப சேஞ்சு மாற்றங்கிறது என்னன்னா, நீ ஒழுங்கா ஒரு கலையை பண்ணி நிதானிச்சு நின்னா அது கண்டிப்பா நிறுத்தியே தீரும். அது எப்படி நிறுத்தாம போகும்? நிறுத்தாம போகவே போக வாய்ப்பே இல்லையே. ஆனா அந்த கலையை, அந்த முறைகளை அவங்களால செய்ய முடியல. அதுல ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அங்க ஒரு தொக்கி நிக்கிற மாதிரி சில செயல்களை பண்ணி போடுறாங்க. அதுதான் அங்க பிரச்சனை. அப்ப அது வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய செயல் வடிவத்தை கொடுக்கிறோம், இதை சொல்றோம். இதுதான் அடிப்படையா அங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் சொல்றது தான். இப்ப நீங்க அடிப்படையா மனித பதிவேற்றம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறினா மட்டும்தான் நீங்க ஒரு புது மனிதனாக மாற முடியும். ஒரு புது மலர்ச்சி அங்க அப்பதான் ஏற்படும். அப்பதான் இந்த தியானம் என்றது என்னன்னே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த தியானத்தை இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் போய் கத்துக்கங்க. அது ஒரு சுகமா தான் இருக்கும், அதுவும் ஒரு ஆசையா தான் இருக்கும், அதுவும் ஒரு பரவசமா தான் இருக்கும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் தியானம் கத்துக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேத்துக்கிட்டையும் ஒரு தியானத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்தா பரவசம். இப்ப இங்க இருக்கிற போது பரவசம். இதே நீங்க எல்லாருமே நான் இது ஒரு ஆசிரமமா ஆரம்பிச்சுட்டேன் இங்கேயே இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அகலாமையே பரவசத்துல இருப்பீங்க.
காவி வெட்டி கட்டியிருப்பீங்க, உத்தராட்சை போட்டுக்குவீங்க, சிவலிங்கத்தை பார்ப்பீங்க, அங்கே போவீங்க, பாராயணம் பண்ணுவீங்க, மந்திரத்தை சொல்லுவீங்க, அங்கே ஒருத்தர்கிட்ட பேசுவீங்க, அங்கேயும் சிவன் சம்பந்தமா பேசுவீங்க, அங்கே பார்வதி சம்பந்தமா. அப்போ எதுவும் வெளி தகவலே இருக்காது. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பரவசம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மாற்றத்தை அந்த மனித வடிவத்திலேருந்து இருக்கிற செயலை உங்களால் வெளியில எடுத்து போட முடியாது. அதுக்காக தான் சொன்னா யோகிகள் எத்தனை ஆசிரமண்டா இந்தியாவில் ஞானவான உருவாக்குனுச்சு. ஒரு காடு மலையில போய் சும்மாவடா ஒருத்தன் உட்கார்ந்தான். ஒருத்தனோட தியானம்னா என்ன, ஞானம்னா என்ன, எதுக்குடா போய் ஒரு யோகியை போய் கும்பிடுறோம்? ஏன் கும்பிடணும் ஒரு யோகியை? ஒரு மனித உடல்ல இருக்கிறவன ஏன் கும்பிடணும்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏன் கும்பிடணும்னு கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட சொல்றேன், மனிதனாக இருக்கிறவனா இறைவனா எப்படிப்பா மாற்ற முடியும்? அரசாங்கம் மாத்திருமா? ஒரு மனுஷனை கூட்டியாந்து கொடுத்து இவனை இறைவனா மாத்தி விடுங்க அப்படின்னா மாத்திர முடியுமா? மாத்த முடியாது. யாரு நினைச்சாலும் முடியாது. அப்படி ஒருத்தன் மாறுறாங்க, அவனை அவனை கவனிக்கிறாங்க, அவனை பார்க்கறாங்க, அவனை வேற வடிவத்துல பார்க்கறாங்க. இதுதான் உண்மை செயல். அதை நம்ம பார்க்க தெரியல, அதை கரெக்டா புடிச்சு போக தெரியலங்கிறதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப ஒருத்தனுக்கு மனித பதிவேற்றத்திலிருந்து வெளியே வந்தவனுக்கு கும்பிடுறதும் பூ போடுறதும் அவனுக்கு செலவைக்கிறதுலயே ஆசைப்பட்டு உட்காந்துருப்பான். அவனே மனித பதிவேற்றத்திலேயே வெளியில வந்திருக்கிறான். அந்த கும்பிடுறதுனால அவனுக்கு பெரிய விஷயம் கிடைச்சிட போதா? அவனுக்கு மாலை போடுறதுனால பெரிய விஷயம் கிடைச்சிட போதா? அவனுக்கு அந்த உருவத்தை வச்சு போட்டோவில் வச்சதுனால எதுவும் கிடைச்சிட போதா? அவனே பார்வதியோ சிவனையோ உருவமா இருக்கிறத கும்பிடாம வெளியில வந்து நிற்கிறான். அப்புறம் அவன் உருவத்தை போய் எப்படி போய் பெருசா அவன் லைக் பண்ணுவான்? எப்படி போய் நேசிப்பான்? புத்தர் உருவம் நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த புத்தர் நேசிச்சாரான்னு யாருக்காவது தெரியுமா? புத்தர் லைக் பண்ணியிருக்காரான்னு தெரியுமா? ஒரு இடத்துலயாவது புத்தருடைய செயல் இருக்கா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் மனித செயல்ல இருந்து விடுபட்டு வந்திருக்கிறான். அந்த பதிவேற்றத்திலிருந்து வெளியில வர்றதான் பெரிய கஷ்டம், பெரிய பெரிய ரிஸ்க், சொல்லவே முடியாத கஷ்டங்கள் அங்க இருக்கு. அதை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பை தான் தியான வடிவத்துல ஒரு மக்கள்கிட்ட கையில இயற்கையா எதுக்கு கொடுக்கறதுன்னா, அந்த செயல்ல இருந்து வெளியில வாங்க, அப்ப பாருங்க. அதுக்கப்புறம் பேச வேண்டாங்க, மைக்கை தூக்கி போட்டு உலகத்தை பாருங்க. நீங்க பாக்குற உலகம் மனித பதிவேற்றத்திலிருந்து வெளியில வந்துட்டு பாருங்க, இந்த உலகம் எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நாம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இப்ப என்ன மாதிரி வாழ்க்கை இருக்கு. இதை பார்த்தவன் அத்தனை பேரும் இதான் சொல்றான். இதை தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.